வரிசைப்படுத்தி சொல்கிறான். ஆனால் எல்லா ஆற்றல்களும் ஒன்று சேர்ந்து வழங்கப்பட்ட நமது உயிரினும் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா ஆற்றல்களின் வழியாக அவர்களை உலகத்திலே அறிமுகப்படுத்தவில்லை. அவர்களுக்கு கொடுத்த திறமைகளை கொண்டு அல்லாஹு தஆலா உலகத்தில் அவர்களை மேம்படுத்தி சொல்லவில்லை. மாறாக அவருடைய குணங்களை அறிமுகப்படுத்தி அல்லாஹு தஆலா சொல்லி காண்பிக்கிறார். وَإِنَّكَ لَعَلَى خُلُقٍ عَظِيمٍ, நாயகமே தாங்கள் மகத்தான குணத்திலே ஆக உயர்வான குணத்தில் இருக்கிறீர் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். அவருடைய குணங்களை சொல்லி காட்டுகிறான். எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தங்களுடைய உயர்வான குணத்தை இந்த உலகத்தில் சொன்னார்கள். மக்கள் அப்படி உயர்வான குணத்தின் மீது இருக்க வேண்டும் என்று சொல்லி காண்பித்தார். ஒரு 4 ஹதீஸ், அல்லாஹுடைய ரசூலுடைய ஒரு 4 ஹதீஸ் நம்முடைய வாழ்க்கையிலே குணங்களுடைய முக்கியத்துவத்தை உணர்த்தக்கூடிய மகத்துவமிக்க ஹதீசுகள். அல்லாஹுடைய ரசூல் சொன்னார்கள், இந்த உலகத்திலே அவர்கள் சொல்லி காட்டிய உன்னதமான ஒரு உபதேசங்களிலே இத்தகில்லாஹ ஹைசுமா குன்த, எந்த நிலையில் இருந்தாலும் அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள். என்னை படைத்த ரப்பு என்னை பார்க்கிறான். யார் பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும் எந்த நிலையில் இருந்தாலும் என் ரப்பு என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற பேர் உணர்வோடு நீங்கள் வாழ்க்கையிலே செயல்படுங்கள். ஏதாவது குறைகள் செய்து விட்டாலும் அதை துயர்ந்து உடனடியாக ஒரு நல்ல காரியத்தை துயர்த்தி வைத்து விடுங்கள் என்று சொன்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மக்களிடத்தில் நல்ல குணத்தோடு நடந்து கொள்ளுங்கள். இந்த ஹதீஸினுடைய நிறைவாக சொன்னார்கள், மக்களிடத்தில் நல்ல குணத்தோடு நடந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹுடைய ரசூல் சொன்னார். அதே போல இன்னொரு ஹதீஸை சொல்லி காட்டுகின்ற நேரத்திலே அல்லாஹுடைய ரசூல் சொன்ன, இன்னமு புஇஸ்து லியுதம்மிம மகாரிமல் அக்லாக், எல்லா நற்குணங்களையும் நிறைவுபடுத்துவதற்கு தான் நான் நபியாக அனுப்பப்பட்டிருக்கிறேன் சொன்னார். இந்த உலகத்தில் நான் நபியாக அனுப்பப்பட்டதனுடைய நோக்கமே நற்குணங்கள் என்று என்னென்ன உண்டோ எல்லா நற்குணங்களையும் நிறைவுபடுத்துவதற்கும் அதை பூரணமாக்குவதற்கும் தான் நான் நபியாக அனுப்பப்பட்டேன் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இன்னொரு ஹதீஸ். முந்தாவது சொன்னார்கள், சுஇல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கப்பட்டது, அன் அக்ஸரி மா யுதுகிலுன் நாஸல் ஜன்னா, மக்களை சொர்க்கத்தில் நுழைவித்து வைக்கக்கூடிய காரியங்களில் பிரதானமான காரியம் எது? மக்கள் அதிகமாக சொர்க்கத்திற்கு எதன் காரணத்தினால் செல்கிறார்கள்? அல்லாஹு தஆலா நமக்கும் அந்த நசீபை தந்திரவே. எதற்காக மனிதர்கள் அதிகமான பேர் சொர்க்கத்திற்கு செல்கிறார்கள்? ஸல்லல்லாஹு சொன்னாங்க, 2 காரணம் தான் சொன்னாங்க. 2 காரணம் தான். சொர்க்கத்தை கொண்டுதான் மனித வாழ்க்கையினுடைய வெற்றி. 2 காரணம் தான். தக்வல்லாஹி வ ஹுஸ்னுல் குல்க், அல்லாஹுடைய அச்சமும் உயர்ந்த குணமும் என்று சொன்னார். அல்லாஹுடைய அச்சமும் ஆக உயர்ந்த குணமும் தான் மனிதர்களை சொர்க்கத்தில் நுழைவிக்கிறது என்று சொன்னார். அதே